பாடல். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. எனக்கு தெரிந்த பாடல் உற்சாகம் பாடி நாமத்தை வெளிப்படுத்தும். செய்த
ஹல்லேலூயா. நமக்கு அடைக்கலமாய் கேடகமாய் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை தப்புவித்து ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து புதிய நாளை காண செய்து நாசியில ஜீவ சுவாசத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தாய் கருத்துல உருவாக்குனே நம்மை தெரிந்தெடுத்து தேவன் நமக்கு அடைக்கலனும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? யாருக்கெல்லாம் ஆபத்து வரும்போது ஏசப்பா கைவிட்டாங்க சொல்ல முடியுமா? இல்ல. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் நீ என்னை மகிமைப்படுத்துவாய், மறு உத்தரவு நான் கொடுப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். கூப்பிடுற நேரத்துல நமக்கு உடனே பதில் கொடுக்குற தேவன் நம்முடைய தேவன். இன்னைக்கு நிறைய நேரத்துல மனுஷங்களை நம்பி நிறைய காரியத்தை சொல்லுவோம். ஒரு சில பேர் தான் செய்வாங்க, அப்படிதானே? எல்லா நேரமும் அவங்களால செய்ய முடியுமா? முடியாது. ஆனா கர்த்தர் நமக்கு ஆபத்து காலத்துல அனுகூலமான துணைமான தேவன். இது அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் நான் நம்பி இருக்கிற கண்மலமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் நமக்கு அடைக்கலம், கேடயம், கண்மலை, கோட்டை, துருகம் எல்லாமே அவர் தான். அப்படிப்பட்ட தேவனை இந்த நாள்ல பாடி துதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். இப்போ கூட நம்ம ஜெபிக்க போறோம். கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போறோம். ஒவ்வொரு மாதமும் இந்த உபவாச கொடுவையில இந்த 3வது சனிக்கிழமையில நடக்கிற இந்த கொடுவையில கர்த்தர் நம்மை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஜெபிக்க தடையில்லாம கலந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை ஏசப்பா தரணும். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு தடை வரும். கடந்த மாதம் நான் வரும்போது பார்த்தீங்கன்னா 10 மணிக்கெல்லாம் இங்கே வந்துடலாம் வேகமாக வந்தேன். ஆனால் வர்றப்ப என்னோட பொருள் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நான் கொஞ்ச தூரம் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். அதனால ஒரு 1/2 hour லேட்டு. ஏன்னா சத்துரு வந்து கடையை கொண்டு வருவான், இதை போய் எப்படி இந்த இடத்துல போய் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் தடைகளை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. தடைகளை மாற்றி நமக்கு முன்பாக தூதனை அனுப்பி பாதுகாக்கிற தேவன். உடனே அந்த பொருளும் கிடைச்சது. ஏசப்பாக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லிட்டே வந்தேன். இன்னைக்கு நமக்கும் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தடைகள் இருக்கலாம். ஆனால் நம்ம ஜெபித்து ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கும் போது ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடும்போது நம்முடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னை தாரும் தேவா. எத்தனை பேர் விழித்திருந்து ஜெபிக்கிறோம்? எத்தனை பேர் உபவாசத்தோடு ஜெபிக்கிறோம்? இதுக்கு நாமே ஒரு திசை அர்ப்பணித்து அதுக்கப்புறம் ஜெபத்துக்குள்ள கடந்து போவோம். இது 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி ஏசப்பா நம்மளை பார்த்து கேட்குறாங்க. நீ என்னை இன்னும் நேசிக்கிறியான்னு கேட்குறாங்க. பேதுருவிட்ட கேட்கும்போது அவன் எப்படி தலை கொண்டு நின்றானோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மளும் நிற்கிறவர்களா இருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் நம்மை மன்னிக்கிற தேவன். இவ்வளவு நாள் எப்படியோ இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாட்கள் அதிகாலையில் அவனை தேடணும். இடைப்பட்ட நேரத்துல எப்பெல்லாம் ஜெபிக்கணும்னு சொல்லி நமக்கு ஒரு ஏவுதல் வருதோ அப்பெல்லாம் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கணும். நான் என்னோட வாழ்க்கையில நான் சாட்சியை சொல்ல முடியும். நான் இப்படிப்பட்ட ஜெபத்திற்காக நிறைய நாட்கள் காத்திருந்த நாட்கள் உண்டு. ஆனால் என்னுடைய விசுவாசத்தையும் என்னுடைய வாஞ்சையை பார்த்து இந்த அதிகாலையில ஜெபிக்கிற ஜெபம், இரவுல ஜெபிக்கிற ஜெபத்தை கண்டதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில, பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைய நன்மையான காரியத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஜெபக்குறைவு நிறைய இருந்தாலும் இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஒரு விஷயம், ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. வாய்க்கு திறந்து ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா,
தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னை தாரும் தேவா. ஒரு விஷயத்தை வலது கருத்தை உயர்த்தி ஒப்பு கொடுக்குமா, முழங்கால் படிட்டு தேவ சமத்துல ஒப்பு கொடுப்போம். ஜெப ஆவிய என் மேல எங்க மேல ஊற்றுங்கப்பா. அதனால எங்கேயுமே ஜெபம் இல்லாத நாட்கள்ல அப்பா நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால கூட ஒரு கூட்ட ஜனமாய் ஜெபிக்கிறதுக்காக எங்களை தகுதிப்பட்டிருக்கீங்கல்ல, அந்த கிருபைகளுக்காக நன்றிப்பா. நான் அதிகாலையில ஜெபிக்கணும் அப்பா, இருபது வேளையில ஒரு மணி நேரமாவது விழித்து ஜெபிக்கணும்ப்பா. தேசத்திற்காக, தேசத்துல அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நாங்க கதறி நாங்க ஜெபிக்கணும்னு சொல்லி வாழ்க்கைக்காக அறிக்கை செய்யலாமா? விசுவாசத்தோடு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் ஒவ்வொரு நாள் நமக்கு ஆலோசனை தந்து நம்ம குடும்பத்தை நடத்துக்கு ஏற்ற கிருபையை தந்த தேவனுக்கு அர்ப்பணிப்போடு நம்ம ஒவ்வொரு நேரமும் ஏசுபாட கேட்டவனு தர்றாங்க. ஆனா நம்ம கேட்காத காரியத்தை கூட நிறைய நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்காங்க. ஒரு விஷயம் உணர்ந்து நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இவ்வளவு நாளும் நாங்க நிர்விசாரமா இருந்தா கர்த்தர் தயவா எங்களை மன்னிச்சிருங்க. அதனால ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுங்க. ஜெப ஆவினால நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு நாளும் தேசத்தில் உள்ள காரியங்களுக்காக நாங்க கதறி ஜெபிக்கணும், உபவாசித்து ஜெபிக்கணும், அர்ப்பணிப்போடு ஜெபிக்கணும், உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு தந்ததற்காக கரங்களை கட்டி நன்றி செலுத்துவோமா, கரங்களை கட்டி நன்றி செலுத்துவோமா. இப்போ கூட நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டிப்பட்டி கிராமத்துக்காக, அது கூட தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. அங்கே உள்ள மக்கள் தொகைக்காக 20 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்க 17% இருக்கிறாங்க. அங்கே உள்ள தாலுகாக்கள் 10, கிராமங்கள் 480 கிராமங்கள். இதுக்காக ஒரு கிராமத்தை, ஒரு மாவட்டத்தை தத்தெடுத்து அவங்க ஜெபிக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாமா? ஒப்பு கொடுத்து அங்கே உள்ள ஹிந்துஸ் நிறைய இருக்காங்க. அங்கே ஜெபிக்கிற ஜெபங்கள், ஜெப வீரர்கள் நிறைய இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டிப்பட்டி கிராமம், தூத்துக்குடி மாவட்டம். அங்கே இருக்கிற மக்கள் 20 லட்சம் பேர். அங்கே இருக்கிற கிறிஸ்தவங்கள் 17%, தாலுகாக்கள் 10, கிராமங்கள் 480. யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாமா? தூத்துக்குடி மாவட்டத்தை கணத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அந்த ஜனங்களை செல்லுபடியாய் செபிக்கிறவையா அப்பா, நீங்க ரட்சிக்கும்படியாய் செபிக்கிறீங்கப்பா. ரட்சிக்க கூடாதபடி அப்பா கைகள் புத்தவர்களுக்கு செபிக்கிறேன்ப்பா. ஒரு விஷயம் நீங்க மன இறங்கும்படியாய் செபிக்கிறவையா. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறதாஜா அப்பா, ஆண்டிப்பட்டி கிராமத்தினுடைய கணத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அப்பா, உன்னை அறியாத ஜனங்கள் அப்பா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்களே ஒரு விஷயத்தை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் செபிக்கிறவையா. எத்தனை ஜனங்கள் ராஜா அப்பா, உன்னை அறியாதபடியே சபா அப்பா விக்கிரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே அப்பா, அந்த ஜனங்களுக்கு மன இறங்கும்படியாய் செபிக்கிறவையா. அப்பா, பாவத்திலும் சாபத்திலும் தகப்பனே அப்பா எழுத முடியாமல் ராஜா அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அப்பா, அந்த விசுவாசி பிடியிலிருந்தே சபா ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தருக்கு விடுவிக்கும்படியாய் செபிக்கிறவையா. அப்பா, அந்த ஜனங்களை மீட்டெடுங்க சபா. அப்பா, நீங்க ஜீவனுள்ள தேவன் என்று ராஜா அப்பா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஜனங்களை போய் கண்டுகொள்ளட்டுமையா. ஆண்டிப்பட்டி கிராமத்தில் இருக்கிற ஜனங்களை போய் கண்டுகொள்ளட்டுமையா. மெய்யான தேவன் என்று ஏசப்பா அப்பா, நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபைகளை கொடுங்க ஏசப்பா. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளை ஏசப்பா பற்பல தொழில் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிப்பீராக. நீங்க ரட்சிக்கும்படியாய் செபிக்கிறோமையா. மன இறங்குங்கப்பா அப்பா, சிறு குழந்தைகளை ரட்சிக்கப்பா, வாலிய பிள்ளைகளை ரட்சிக்கப்பா அப்பா, வாலிய பிள்ளைகள் அநேக அப்பா பாவத்துக்கு ராஜா அடைமத்தனத்தில் இருக்கிறார்களே தகப்பனே, மீட்டு எடுக்கும்படியாய் செபிக்கிறோமையா. முதியோர்கள்
தகப்பனே முடித்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தனைங்க கொண்டே போயிறாங்க. அப்பா நீங்க மன இறங்கபடியா செபிக்கிறோம்னா தாவீதின் குமாரனே ஒரு விசைக்கு இறங்குங்கப்பா, இறங்கபடியா செபிக்கிறோம்னா நீங்க ரட்சிங்கப்பா. அப்பா பாவத்துக்கு சத்து நீதிக்கு விளைந்திருக்கிற பிள்ளைகளாக எங்கத்தனைங்க மாற்றுபடியா செபிக்கிறோம்னா அப்பா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு மாற்றம் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா கண்டுகொள்ள அறிவு பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா ஸ்தோத்திரமையா நீங்க உணர்ந்தீங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க தொடுபடியா செபிக்கிறோம்னா வாழ்நாளாய் நடந்து போறாங்களப்பா. அப்பா அமைதியாதபடி ஏசப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களப்பா. அந்த ஜனங்களை மீட்டெடுங்க ராஜா. அப்பா நீங்க மீட்டெடுக்கும்படியா செபிக்கிறோமையா. நீங்க மன இறங்கும்படியா செபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா உம்முடைய வருகைக்கு ஏசப்பா அந்த பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தப்படும்படியா செபிக்கிறோமையா. அப்பா உம்முடைய வருகை மிக சீக்கிரத்தில் தகப்பனே. அப்பா நான் வருவேன் என்று சொன்னீங்கப்பா. உம்முடைய வருகைக்கு ஒவ்வொரு ஜனங்களும் ஆயத்தப்படுத்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோமையா. ஒவ்வொரு பாவிகளும் மன்னிக்கப்பட்டமையா. அப்பா சகல தட்டைகளை ஏசப்பா அப்பா உங்களுக்கு விரோதமாக நிற்கிற ஜனங்களா நீங்க ரட்சிக்கும்படியா செபிக்கிறோமையா. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ரட்சித்து நீங்க ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோமையா. அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களே ஏசப்பா ஒரு பிள்ளைகள் கூட ராஜா கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடாதப்பா. நீங்க மீட்டெடுக்கும்படியா செபிக்கிறோம். உண்டாகும்படியா செபிக்கிறோமையா. அப்பா ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. உடைய நாமம் மாத்திரம் அந்த பகுதியை மகிமைப்படும்படியான பெரிய காரியங்களை செய்யும்படியா செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லது. ஆமென். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே இந்த நாளிலுமே என் வாழ்விலுமே என் வாழ்விலுமே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் வேலையிலுமே என் வாழ்விலுமே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. நமக்காய் ஜீவன் விட்ட தேவன் நம்மை மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இந்த நாட்டில் தன்னைத்தானே அர்ப்பணித்த தேவக்கரம் இந்த ஆண்டிப்பட்டி கிராமத்திலையும் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் கர்த்தர் மேய்ப்பராக இருந்து ஒவ்வொரு வெளியேற பெற்ற ஆத்மாக்களையும் அமர்ந்த தண்ணீர்களில் நடத்தப்படுவதற்காக அவர்களுடைய ஆத்மாவை கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டதற்காக இங்கு அநேக மரண பள்ளத்தாக்கிலிருந்து கர்த்தர் விடுவிக்கப்படுவதற்காக கரங்களை கட்டி நன்றி செலுத்துவோமா, கரங்களை கட்டி நன்றி செலுத்துவோமா. அடுத்த ஜெப குறிப்பு பார்த்தோம்னா தெலுங்கானா மாநிலத்திற்காக ஜெபிக்கப்படும். இதுக்காக யாராவது ஆயத்தம் ஜெபிக்கலாம் பாரத்தோடு. தெலுங்கானா மாநிலம் மக்கள் தொகை பார்த்தோன்னா 4 கோடி. அங்கே இருக்கிற கிராமங்கள் 12,751. அங்கே உள்ள மாவட்டங்கள் 31. கிறிஸ்தவர்கள் பார்த்தோன்னா 1.3%. அங்கே குறைவான கிறிஸ்தவர்களாக இருக்காங்க. ஆனாலும் கூட அந்த கொஞ்சத்தில் கூட அநேகமாக யாக்கிற தேவன் அங்கே ஆளுகை செய்யும்படியாக தெலுங்கானா மாநிலத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். அங்கே இருக்கிற 4 கோடி மக்களுக்காக, அங்கே இருக்கிற கிராமங்களுக்காக, மாவட்டங்களுக்காக, அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக, அங்கே உள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஜெபிக்கும் போது இன்னும் கிறிஸ்தவர்களோட எண்ணிக்கை அதிகமாகணும், நிறைய ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும், அழுது போகிற ஆத்மாவுக்காக திருப்பில் நிற்கிற ஜெபிக்கிறவங்க எழுதணும்னு சொல்லி யாராவது ஒன்று ஜெபிக்கலாம்.
ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். 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 ஆமென். இயேசுவே. ஆமென். விடுவிக்கிற கரம். இயேசுவே. ஸ்தோத்திரம். 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 ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். 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 உண்டாகட்டும் பரிசுத்த நாமத்தினாலே. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். கர்த்தர் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், இப்பொழுது காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், இப்பொழுது காத்து நடத்திடுவார். கர்த்தரை பாரத்தை வைத்திடு, கலங்கி தவிக்காதே, அவரே உம்மை ஆதரித்தார், அதிசயம் செய்வார். கர்த்தரின் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தரின் சார்பில். இது நிறைய குட்டிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா ஏசப்பா நமக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்காங்க? அவருடைய பெயருள்ள கைகள் நீட்டினா நோய்கள்லாம் மறந்துடும் சொல்லி கர்த்தர் அப்படியே செய்யப்படுறாங்க. கரண்டு கட்டி நினைச்சிருக்கோமா? கடைசியாக கூட ஒரு சிலர் வந்து அம்மாட்ட ஜபக்குறிப்பு கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். பெங்களூருக்கு நந்தினின்ற சகோதரிக்காக ஜெபிப்போம். அவங்களோட 2வது மகள் மூளை வளர்ச்சி குறைபாடு நீங்கி நல்ல ஒரு சிந்தையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி நல்ல ஒரு நார்மலான அந்த சிந்தையை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். அவன் நல்லா பேசணும், நல்லா பார்க்கணும். இது மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டிருக்க பிள்ளை எல்லா பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். அதே போல பாலம்மாள் அவங்க கணவர் கோபால் அந்த சகோதரர் சுகதரணும்னு சொல்லி ஜெபிப்போம். அதுக்கப்புறம் பிரியம்மாளுடைய சகோதரி மகள் முருகன் அவர் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணுன்றதுக்காக ஜெபிப்போம். அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்காக கூட ஒரு பெண்ணுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேற்றைய நாளில் நல்ல ஒரு பெண் குழந்தையை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவோம். ஊழியர்களுக்காக, மிஷனர்களுக்காக, டிவி ஊழியம், பத்திரிகை ஊழியம், டிராக்ஸ் ஊழியம், நிறைய சுவிசேஷ ஊழியம் எல்லாம் இருக்கு. எல்லாம் பக்கத்தில் இருக்க கரங்களை பிடிச்சி ஒரு விஷயம் ஜெபிச்சிருவோமா? எல்லாம் கண்களை மூடி வாய்களை திறந்து, ஏன்னா நம்மளை நம்பி இந்த இடத்துல ஜெபிப்பாங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஜெபில ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நிறைய பேர் இந்த கடந்த வாரத்தில் சாட்சி சொன்னாங்க. நிறைய பூர்வஜாதியாரா இருந்து வந்து இந்த இடத்துல வந்து ஏசப்பா விசுவாசிக்கிறாங்க. தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிச்சோம்னா கர்த்தர் பதில் தருவாருன்னு சொல்லி அப்படியே கண்களை மூடி வாங்கிட்டு ஜெபிக்கிறோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நந்தினின்ற சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்களோட 2வது மகள் கூட மூட வளர்ச்சினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்பா. கர்த்தர் நீ ஏசப்பா நல்ல பிள்ளை தொட்டு சுகமாகும்படியே ஜெபிக்கிறோம். நல்லா பேசணும், நல்லா பார்க்கணும் அப்பா, நல்லா எழுந்து நடக்கணும் ஏசப்பா. கர்த்தருடைய கரம் எப்பா மனுக்க 40 உயிரோடு எழுப்புன கரம், பெரும்பாலும் ஸ்திரீக்கு விடுதலை கொடுத்த கரம் அப்பா. நவீன மகளை உயிரோடு எழுப்புன தேவன். அதனால அப்பா பிள்ளை தொட்டு சுகமாகும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல அப்பா பாலமங்களுக்காக கோபால் சகோதரர்
சகோதரர் அவருக்கு கூட நல்ல சுகம் கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கிளியமான்ற சகோதரிக்கு அப்பா நீங்க அவங்களுடைய சகோதரி மகள் கணவர் கூட மனம் திரும்பணும்னு சொல்லி முருகன் சகோதரரை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை கூட இருந்து நடக்கட்டும். அப்பா பக்தி உள்ளவங்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்திருக்கிறார் சொல்லி எழுத்துல வாசிக்கிறோம். இதனால அந்த சகோதரன் கூட மனம் திரும்பி அப்பா லட்சியங்களை கர்த்தர் திரும்ப தரும்படியாக ஜெபிக்கிறோம். நேற்றைய நாளில் கூட அப்பா ஜெபித்த அந்த ஜென்சிக்காக அப்பா நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்ல ஒரு பெண் குழந்தையை அழகான பெண் குழந்தையை கொடுத்ததற்காக நல்ல அப்பா தேர்வோம் இது கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஒரு பிறகுல எந்த ஆபத்து வராதபடி அப்பா சுகமை பெற்றெடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல டிவி ஊழியர்களுக்காக மிஸ்டர்களுக்காக ஒரு திசை வளர்ந்து கட்ட வேண்டி வச்சுருவோமா. அப்பா ஊழியம் உங்களோட அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நீங்க நடத்துகிற தேவன். நீங்க தான் அந்த ஊழியத்தெல்லாம் நடத்தணும். நிறைய பேர் ஊழியம் செய்ய முடியாத தடைகளோட கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் பொருளாதார தேவைகளோடு இருக்கிறாங்க. அப்பா ஊழியர்களோட தேவைகள் சந்திக்கப்படணும். அப்பா உண்மை மொத்தமா ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். மிஸ்டர்களுக்கு நல்ல பாதுகாப்பை கஷ்டம் கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னைக்கு அப்பா தூர இடங்கள்ல வந்து மிஸ்டர்கள் அப்பா எத்தனையோ கஷ்டத்தின் மத்தியில கூட ஒரு அர்ப்பணிப்போடு கஷ்டத்துக்காக ஒரு கூட்ட ஆத்மாக்கள் ஆதாயம் சொல்லி அப்பா சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பு உண்டாகும்படியாக சரீரத்தில் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் உண்டாகும்படியாக கர்த்தருடைய காரணம் அப்பா அந்த பிள்ளைகளை தொடும்படியாக இது பலவீனப்பட்டு நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. அப்பா ஊழியம் செய்ய முடியாதபடி ஆனால் கர்த்தருடைய காரணம் கூட நடத்த முடியாது இருக்கிறோம். அதே போல அர்ப்பணிப்புல புதிய புதிய அப்பா இளம் தலைமுறை எழுதணும்னு சொல்லி இது நிறைய பார்த்தோம்னா பெற்றோர் அர்ப்பணிப்பாங்க. ஆனா பிள்ளைகள் நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னா சொல்ற பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க. அதனால கூட ஒரு விஷயம் கர்த்தர் அந்த பிள்ளைகள் கூட அர்ப்பணிப்போடு ஊழியத்தை செய்ய கர்த்தருடைய கிருபை தரணும்னு சொல்லி டிவி ஊழியத்துக்காக டிராக்ஸ் ஊழியத்துக்காக புஸ்தக ஊழியத்துக்காக எல்லா ஊழியத்தையும் கர்த்தர் தாங்கி அப்பா நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி நான் கர்த்தர் எடுக்கிறது எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லி வாக்கு கொடுக்க தேவன் பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அனுப்பி இது அப்பா ஊழியத்தில் ஒரு நிறைவான பலனை கட்டளிடும்படியாக ஊழிய எல்லைகளை விரிவாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறவங்க கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி கர்த்தர் எங்களுடைய ஜபத்தை கேட்டு அப்படியே செய்வதற்காக கடவுளை பற்றி நன்றி செலுத்துவோமா. இத்தனை துன்பங்கள் நம்மை வந்த போதும் என்னென்ன தொல்லைகள் நம்மை சொந்த போதும் காத்த இயேசு அற்புதம். இத்தனை துன்பங்கள் நம்மை வந்த போதும் நீத்த இயேசு அற்புதம். நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் பதில் கொடுக்கிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இன்னும் நம்ம வரிசை அர்ப்பணித்தோம்னா அப்பா ஜெப ஆகுனால எங்களை நிரப்பணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிச்சோம்ப்பா, அர்ப்பணிச்சோம். ஆனாலும் கூட இந்த வேலையில இன்னும் எங்கள் குடும்பத்துல நல்ல வேத வாசி கொடுக்கணும், குடும்ப ஜெபம் இருக்கணும்ப்பா, அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை இருக்கணும், குணசாலியான ஸ்திரீயாய் புத்தியுள்ள ஸ்திரீயாய் தன் வீட்டை கட்டுகிறோம்னு சொல்லி அப்பா நாங்கள் அர்ப்பணிப்போடு கர்த்தர் எங்களுக்கு சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தினால எங்களையும் நிரப்பும்படியாக நல்ல குடும்பத்தில் நிறைய கடன் நமக்காக
கொடுக்குறாங்க. குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம், குடும்பத்தில் இருக்கிற கண்ணீர், குடும்பத்தில் இருக்கிற சமாதான பிரச்சனை எல்லாம் மாறுபடியாக நம்ம ஒப்பு கொடுப்போமா? நான் அதிகாரம் ஜெபிப்பேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்க. ஆனாலும் கூட கர்த்தர் இது அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறையில்லாம நடத்துகிற தேவன் நம்ம நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குறையில்லாம நீங்க தான் நடத்த முடியும்ப்பா. உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா குடும்ப ஜபம் வேணும்ப்பா. குடும்ப ஜபம் இல்லாத வீடு, கூடு இல்லாத வீடுன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். கர்த்தர் இந்த நாள்ல எங்க குடும்பங்கள்ல பிள்ளைங்க அப்பா ஞானமாய் அப்பா வழிநடத்த எங்களுக்கு ஏற்ற ஞானத்தை தாங்க. உங்க குடும்பத்துல எங்களை நடத்துகிற ஒவ்வொரு நாள் உங்க தெய்வீக பிரசன்னம் எங்க குடும்பத்துல அப்பா இருக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். இம்மட்டும் குடும்ப தந்தீங்க, இம்மட்டும் அப்பா உங்க அன்புனால நிரப்புறீங்க, அப்பா உங்க சமாதானத்தினால நிரப்புறீங்க. தொடர்ந்து அந்த மாதம் முழுவதும் உங்க கிருபை எங்களோட இருக்கட்டும். அடுத்த மாதம் இதே இடத்துல நாங்க கூடி ஜெபிக்கிற வரைக்கும் உங்க கிருபை உங்க பிரசன்னம் ஒவ்வொரு கூட இருக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். குற்றம் குறைகள் இருந்தா கர்த்தர் தயவாய் எங்களை மன்னிச்சிருந்தப்பா. உங்க ரத்தத்தினால கல்வி எங்களை பரிசுத்தப்பட்டிருந்தப்பா. ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினு சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுத்த தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றுங்கப்பா. எங்க கண்கள்னால, எங்க கால்கள்னால, எங்க சரீரத்தினால அப்பா நாங்க என்னென்ன பாவம் செய்தோமோ கர்த்தர் தயவாய் மன்னிச்சிருங்க, புது சிருஷ்டியா எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் காலம் எங்களோட இருக்கட்டும். மீதியான வேலையில் அந்த திரும்ப பிரச்சனை எங்களோட இருக்கட்டும். துதி கனம் மகிமை எல்லாம் ஒவ்வொரு பேர் இருக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.